எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வேதிக் மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வேதிக் மேக்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறோம் இல்லையா எக்ஸாம்ஸில், அப்போ வந்து குயிக்காக வந்துட்டு எப்படி வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த வேதிக் மேக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து 72 அடுத்து வந்துட்டு 78 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பர் நமக்கு வருது, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா எப்படி நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்போம்? என்ன பண்ணுவோம்? 72 78 போடுவோம். போட்டு நம்ம வந்து எப்பவும் போடுற மாதிரி போடுவோம். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ நான் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லவா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5616 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்படி ஒரே லைனில் என்னால் மட்டும் ஆன்சர் போட முடியுது? இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிடலாமா? 2 8s 16, 7 8s 56 + 1 57, 2 7s 14, அந்த 1 இங்கே மேலே போட்டுருவோமா? அடுத்து 7 7s 49, 15 வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 6, அடுத்து 7 + 4 11, பேலன்ஸ் 1 இங்கே போடுவோம், 6 வரும். 5616 நமக்கு சேம் ஆன்சர் இங்கே வந்திருக்கா? எப்படி சிங்கிள் ஸ்டெப்பில் நான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சேன்? இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது வந்து நம்பரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து 1s place 10s placeன்னு சொல்லுவோம். இப்போ 10s placeல இருக்க நம்பர் ரெண்டும் சேமாக இருக்கா? 7 7. அப்போ 10s place சேம் நம்பர், 10s place சேம் நம்பர். நெக்ஸ்ட்டு யூனிட் பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது? வேறு வேறையாக இருக்குது. ஆனால் யூனிட் பிளேஸை ஆட் பண்ணி பாருங்கள். யூனிட் பிளேஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 + 2 என்ன வருது? 10. அப்போ யூனிட் பிளேஸோட சம் வந்து எவ்வளோ வருது நமக்கு? 10 வந்து வருது. இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் இப்போ சொல்லி கொடுக்குற மெத்தடை வந்து நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி போட்டேன் அப்படின்னா என்ன இருந்துச்சு? 72 78 இப்படி இருந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 8s 16. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ரெண்டும் நமக்கு 7 தான் இருக்குது கரெக்டாக? 10s பிளேஸில் இருக்க ரெண்டும் நமக்கு 7 தான் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? இதுக்கு அடுத்த நம்பர் 7க்கு அடுத்த நம்பர் 8. அப்போ 8 × 7 எவ்வளோ? 7 56, 8 7s 56. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5616. எப்படி டக்குன்னு போட்டுட்டோமா? இதுக்கு என்ன கண்டிஷன்னா இப்போ 53 57 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும். 3 7s 21. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 5 × 6. அப்போ 5 6 30. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 3021. இன்னொன்று 41 49. இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 199ன்னு வரும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 டிஜிட் வந்து போட்டிருப்போம். இப்போ இங்கே 2 டிஜிட் போட்டிருக்கோமா, இங்கே 2 டிஜிட் போட்டிருக்கோமா? ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 0 மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 0 சேர்த்துட்டோன்னா இதோட வேல்யூ மாறுமா? 9னாலும் 9 தான், 09னாலும் 9 தான். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி எழுதும்போது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே டபுள் டிஜிட் தான் ஆன்சரில் எழுதணும். ஸோ இதை மட்டும் மறக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் நிறையா பேர் நினைக்கலாம் இதுக்கு நான் நார்மலாகவே போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு. நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகாது. டக்குன்னு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஸோ வேதிக் மேக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்க நல்லது. டெய்லி நீங்கள் விளையாட்டு போக்கில் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஈஸியாக போடலாம். நிறைய நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்க தான் டக்குன்னு இந்த நம்பரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இந்த மாதிரி நமக்கு வந்து யூனிட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 10 வருது, 10s பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்பராக இருக்குது. அப்போனா இந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்தாங்க, அப்போ இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ப்ராக்டிஸ், நம்ம நம்பர்ஸை வந்து பார்க்க தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ஆகும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? 4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 5. அப்போ 4 × 5 20. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா
2009. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சம் பார்ப்போமா? இப்போ 2 + 8 10 வரும், 3 + 7 10 வரும், 1 + 9 10 வரும். அடுத்து 24 26. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 4 + 6 10. ஸோ 4 × 6 என்ன பண்ணுவோம்? 24. இப்போ இது வந்து 2 × 3 2 3s 6. இது வந்து நம்ம முன்னாடி 0 போட்டாலும் போடாட்டியும் சேம் தான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணி போடும்போது எப்போவுமே வந்துட்டு டபுள் டிஜிட்டில் தான் போடணும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே போடும்போது நமக்கு இப்போ இங்கே பார்த்தீங்களா 2க்கு அடுத்த நம்பர் 3. ஸோ 3 2s 6ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்து கிடையாது. நம்ம நார்மலாக கூட பெருக்கி பார்க்கலாம். பாருங்களேன், 24 26ன்னு இருக்குது. 4 6 24, மிச்சம் 2 இங்கே இருக்கும். 2 6 12 14, 4 2 8, 2 2 4. அப்போ 4 8 4 12, மிச்சம் 1 624. ஸோ சேம் ஆன்சர் நமக்கு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இன்றைக்கி வந்து வேதிக் மேக்ஸில் ஒரு டைப் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டென்ஸ் பிளேஸில் நமக்கு சேம் நம்பர் வரணும். அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க டிஜிட் வந்துட்டு சேமாக இருக்கணும். செகண்ட் இருக்க டிஜிட் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 வரணும். இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எங்கே நீங்கள் எப்போ எந்த நம்பர் போட்டாலும் நீங்கள் எப்பவும் போடுற இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி போடுங்க. டக்குன்னு குயிக்காக ஈஸியாக போடலாம். இதில் கூட நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். இது கூட அடுத்த இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களாகவே நிறைய நம்பர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து டபுள் டிஜிட்டுக்கு மட்டும்தான் வருமா இந்த மாதிரி அப்படின்னா கிடையாது. இப்போ 3 டிஜிட் எடுக்கலாமா? இப்போ 102 108 இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். இப்போ இது வந்து பாருங்கள், இதையும் கூட்டினா என்ன வருது? 8 2 கூட்டினோன்னா 10 வருதா? இதை வந்து ஒரு முழு நம்பராக நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 × 8 எவ்வளோ? 16. 10க்கு அடுத்த நம்பர் என்ன? 11. 11 × 10 110. ஸோ ஒரே லைனில் நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி 3 டிஜிட் இருந்தாலும் சரி, 2 டிஜிட் இருந்தாலும் சரி, ஈஸியாகவே நீங்கள் வந்து போட்டுற முடியும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ இதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட நம்ம எடுக்கலாம். என்ன நம்பர் எடுத்திருக்கேன்? 113 117. இப்போ இது ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இது வந்து 11 சேமாக இருக்குது. இது வந்து 3 + 7 10ன்னு வந்திருக்கா? ஸோ நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாமா? என்ன பண்ணோம்? 3 7யும் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 3 21. அடுத்து 11க்கு அடுத்த நம்பர் என்னது? 12. 11 × 12 எவ்வளோ? 132. ஸோ 13221 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம டக்குன்னு கூட இவ்வளோ பெரிய நம்பரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து மேக்ஸ் ரொம்பவே சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மேஜிக் மாதிரி நினச்சி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.